சென்னை பல்லாவரத்தில் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததாக கூறப்படும் விவகாரத்தில் குடிநீர் மாதிரிகள் சோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் தகவல். பிரேத பரிசோதனைக்கு பிறகே உயிரிழந்ததற்கான காரணம் தெரியவரும் என பேட்டி. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணம் குறித்த சிபிஐ விசாரணைக்கு எதிராக மேல்முறையீடு செய்வதா? உண்மைகள் வெளிவந்துவிடும் என்ற அச்சம்தான் மேல்முறையீட்டுக்கு காரணம் என திமுக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம். அமைச்சர் பொன்முடியின் மீது சேற்றை வீசியது திமுகவின் மீது மக்களுக்கு இருக்கும் கோபத்தை காட்டுவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கருத்து. எதிர்க்கட்சித் தலைவரின் கேள்விகளுக்கு அமைச்சர்கள் முறையாக பதிலளிக்காதது தலைக்கணத்தின் உச்சம் எனவும் சாடல். குடிநீரில் கழிவுநீர் கலக்கவில்லை என்றால் அமைச்சரும் திமுகவினரும் அப்பகுதி குடிநீரை குடிக்க முன்வருவார்களா? பல்லாவரம் அருகே குடிநீரில் கழிவுநீர் கலந்ததாக கூறப்படும் விவகாரத்தில் அமைச்சர் தாமு அன்பரசனுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே வனத்துறை வாகனத்தை ஒற்றை காட்டு யானை தாக்கியதால் கவிழ்ந்த வாகனம். உள்ளே இருந்த ஊழியர்கள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். சபாநாயகர் அப்பாவு பேசியதில் அவதூறு எதுவும் இல்லை. மேல்முறையீட்டு வழக்கை முடித்து வைத்தது உச்சநீதிமன்றம். அறுபடை வீடுகளின் முதற்படை வீடான திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் திருக்கார்த்திகை திருவிழா. கொடியேற்றத்துடன் தொடங்கிய திருவிழாவில் பக்தர்கள் பரவசம். தேனியிலிருந்து கேரள வனத்துறையினரை சந்திக்க சென்ற தமிழக விவசாயிகளை கேரள எல்லையில் போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு. பெரியார் அணையின் பராமரிப்பு பணிக்காக தளவாட பொருட்களை கொண்டு அனுமதிக்குமாறு விவசாயிகள் கோரிக்கை. கடலூர் அருகே வட்டாட்சியர் சென்ற கார் சாலையோரத்தில் இருந்த மின்மாற்றியில் மோதி விபத்து. தலைகீழாக கார் கவிழ்ந்த மின்மாற்றியில் சிக்கியதோடு நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய வட்டாட்சியர். காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதில் முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக முதலமைச்சர் பெருமிதம். மஞ்சப்பை திட்டத்தால் நெகிழி பயன்பாடு குறைந்துள்ளதாகவும் பேச்சு. பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு திமுக சார்பில் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைப்பு. 1.5 டன் அரிசியை ஏற்றி சென்ற லாரியை கொடியசைத்து அனுப்பி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 8வது நினைவு தினத்தையொட்டி சென்னை மெரினாவில் உள்ள அவரது நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் மரியாதை. அமைதி வளம் பொருந்திய தமிழ்நாட்டை கட்டமைப்பதே ஜெயலலிதாவிற்கு செலுத்தும் புகழஞ்சலி என எக்ஸ் தளத்தில் பதிவு. சென்னை பல்லாவரத்தில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்ததில் 3 பேர் உயிரிழப்பு. 23 பேர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பாதிப்புக்குள்ளான பகுதியில் மருத்துவ முகாம் அமைத்து அரசு கண்காணிப்பு. குடிநீரில் கழிவுநீர் கலந்திருப்பதை கண்காணிக்காமல் அரசு மெத்தன போக்கில் செயல்பட்டதாலேயே 3 பேர் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடு வழங்கவும் பாதிப்படைந்தவர்களுக்கு தக்க சிகிச்சை வழங்கவும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். நிதி முறைகேடு புகார்களை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போராட்டம். அதானி முறைகேட்டை சித்தரிக்கும் வகையில் ஜாக்கெட் அணிந்து வந்து பங்கேற்பு. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 10,000 ரூபாயும் விவசாயிகளுக்கு 1 லட்சம் ரூபாயும் நிவாரணம் வழங்க வேண்டும். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தல். உடனடியாக நிவாரண நிதி அத்தனை மக்களுக்கும் பாதிக்கப்பட்ட அத்தனை மக்களுக்கும் உடனடி நிவாரண நிதி வழங்கணும். அதே மாதிரி விவசாய பெருமக்களுக்கும் உடனடியாக நிவாரணம் கொடுக்கணுங்க. நான் நேரடியா போய் பார்த்த கரண்ட் கிடையாது, தண்ணி கிடையாது, சாப்பாடு கிடையாதுங்க. உடுத்த உடை இல்லை, வீடு இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே நம்ம மக்கள் இன்னைக்கு அகதிகளா வாழ்ந்துகிட்டு இருக்கிற நிலைமையை நான் பார்த்தேன். இடையர்பாளையத்தில் பாலம் உடைந்ததால் புதுச்சேரி கடலூர் இடையேயான போக்குவரத்து மீண்டும் பாதிப்பு. மாற்றுப்பாதையில் வாகனங்கள் திருப்பி விடப்பட்டுள்ள நிலையில் பாலத்தை சீரமைக்கும் பணி தீவிரம்.
ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 21,000 கன அடியாக நீடிப்பு. அருவி மற்றும் ஆற்று பகுதியில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் 3வது நாளாக தடை நீடிப்பு. கும்மிடிப்பூண்டி அருகே சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். கனமழை காரணமாக சாலை சேதமடைந்ததால் 5 முதல் 8 கிலோமீட்டர் வரை அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். ஹைதராபாத்தில் புஷ்பா 2 திரைப்படத்தை பார்க்க சென்ற பெண் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழப்பு. நடிகர் அல்லு அர்ஜுன் திரையரங்கிற்கு வந்தபோது நேரிட்ட விபரீதம். ஜவ்வாது மலைப்பகுதியில் பெய்த கனமழையால் செண்பகத்தோப்பு அணையில் நீர்த்திறப்பு மீண்டும் அதிகரிப்பு. கரையோரம் உள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்க எச்சரிக்கை. நன்னிலம் அருகே ஆம்னி வேனும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதி விபத்து. விபத்தில் 3 இளைஞர்கள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழப்பு. கோயம்பேட்டில் முருங்கைக்காய் கிலோவுக்கு 400 ரூபாய்க்கு விற்பனை. முருங்கைக்காய் ஒன்று 55 ரூபாய் வரை விற்கப்படுவதால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி. நாடாளுமன்ற வளாகத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி சந்திப்பு. வயநாடு நிலச்சரிவு மீட்பு மற்றும் நிவாரண பணிக்காக நிதி ஒதுக்க கோரிக்கை. ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா சாம்பியன். மஸ்கட்டில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் 5-3 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.